இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? சத்தமாக பதில் சொல்லணும், அப்போ நல்லாயிருக்கும். என்ன பொறுத்து நீங்கள் சொல்லக்கூடிய பதிலும் அந்த உங்களுடைய அதை பொறுத்து இந்த மறைவுரை அமையும். நான் ஒன்றும் பெருசாக ஒன்றும் பெரிய பேச்சாளர்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரு சில காரியங்களை உங்களுக்கு என் மனசில் பட்டதை நான் சொல்லுவேன். அதை நீங்கள் வீட்டில் போய் என்ன செய்யணும்? ரிஃப்ளெக்ட் பண்ணணும், அதை திருப்பி பார்க்க வேண்டும், அசை போட வேண்டும். இல்லையா நண்பர்களே? எரும மாடு தெரியுமா? எரும மாடு தெரியுமா? தெரியுமா? ஒரு வீட்டுக்கு ஒரு எரும மாடு நம்ம ஊரில் உண்டா இல்லையா? யார் வீட்டில் எருவு மாடு இருக்கு? கை தூக்க பார்ப்போம். எல்லார் வீட்டிலும் எருவு மாடு இருக்கும் கண்டிப்பாக. ஒரு அம்மா அப்பா அவ்வளவா திட்ட மாட்டாங்க இல்லையா மகளே? அப்பா திட்ட மாட்டாங்க. அம்மா பிள்ளை மேலே கோபம் வந்துச்சுன்னா முதல்ல கூப்பிடுற வார்த்தை என்ன வார்த்தை? நீங்களே சொல்கிறீங்க இல்லையா? ஆமாம், வேற கோர்ட்டு சாட்சியில் நம்ம தேவையில்லை. டே எரும மாடு சொல்லுவோம், பன்னி கழுதை அப்படி சொல்லுவோம். யாராவது மானே தேனே அல்லது வேற ஏதாவது இல்லை ஒரு விலங்கு ஏதாவதையா அப்படி இல்லையா, நாயை பேய எரும மாடு கழுதை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நண்பர்களே? ஆமாம். ஆக வீட்டுக்கு ஒரு எரும மாடு கண்டிப்பாக என்ன செய்யும்? இருக்கும். அது இல்லாவிட்ட நம்மளே ஒரு எரும மாட்டை உருவாக்கிடுவோம். அந்த வகையில் எரும மாடு புல் மேய்ந்து விட்டு சும்மா படுத்திருக்கும் பொழுது அது என்ன செய்யும்? தானாக அசை போட்டு கொண்டே இருக்கும் இல்லையா? அதுபோல எந்த இறை வார்த்தையை கேட்டாலும், எந்த மறையுரையிலே அந்த ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய உள்ளத்தில் ஊன்றப்பட்டாலும், அப்பொழுது நாம் அந்த வீட்டுக்கு போன உடனே சாப்பிட்டு என்ன செய்யக்கூடாது? படுத்தக்கூடாது. படுப்பதற்கு முன்பு தூக்கம் வராமல் புரண்டு கொண்டு படுப்போம் அல்லவா? அந்த நேரத்தில் கண்ட கழுதையும் என்ன செய்யக்கூடாது? யோசிக்காம ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாளில் இந்த ஃபாதர் எந்த ஃபாதராக இருந்தாலும் அந்த வார்த்தை அது உண்மையா பொய்யா, நாம் எப்படி அதை வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று என்ன செய்ய வேண்டும்? யோசிக்கணும். அடுத்த நாளில் இருந்து அந்த மாற்றத்தை நாம் கண்டிப்பாக என்ன செய்ய வேண்டும்? காண வேண்டும் இல்லையா மகளே? சிறு வயதிலிருந்து இத்தனை ஆண்டு காலமாக நாம் மறைவுரை கேட்டுட்டே இருக்கிறோம். யாராவது தெரிஞ்சிருக்கோமா? திருந்தல இல்லையா? நானும் 23 வருஷம் ஆச்சு ஃபாதர் ஆகி. ஃபாதர் 26 வருஷம் கிட்ட ஆயிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லையா? 23 வருஷம் ஒருத்தி திருந்தினால வாய்ப்பே இல்லையே. நானும் பல பங்குகள் இருந்திருக்கிறேன். மருந்துக்கு ஒருத்தர் கூட என்ன செய்யல, இன்னும் திருந்தலை. மாறலன்னு இல்லை, திருந்தலை. நான் மாறி வருவேன், பங்கு மாறி போயிடுறேன். ஆனால் ஒருத்தனும் என்ன செய்யலை? திருந்தலை. நல்ல தலைப்பு ஃபாதருக்கு. இன்னொரு கை தட்டுங்க. தாயின் தடத்தில் உறவு பேணும் மாமியார் மருமகளாக அப்படிங்கிற அந்த ஒரு அருமையான தலைப்பை எடுத்திருக்காங்க. தாயின் தடம்னா யாருடைய தாயின் தடம்? நம்முடைய அம்மா, நம்முடைய அன்னை கன்னிமரியாளுடைய அருமையான அந்த தாயினுடைய தடம். அன்பார்ந்தவர்களே, ஒவ்வொரு வீட்டிலும் மாமியார் மருமகளுக்கு 7ஆம் பொருத்தம் தான். எத்தனாம் பொருத்தம்? 7ஆம் பொருத்தம். 8ஆம் பொருத்தம் 9ஆம் பொருத்தம் சொல்லி வைக்கல பெரியவங்க. 7ஆம் பொருத்தம் தான் எல்லா வீட்லையும். சரி, நம்ம வீட்டில் தான் அப்படியா அப்படின்னா அங்கேயும் அப்படித்தான். லண்டன்ல யாரு? டயானா. யாரு? டயானாவும் அவங்க மாமியார் யாரு? அரச குடும்பம். எலிசபெத் அம்மாவுக்கும் மருமகளுக்கும் என்னதான்? சண்டை தான். இந்திரா காந்திக்கும் அவங்க மருமகளுக்கும் சண்டை தான். நான் அதுக்காக அவங்க குறை சொல்ல. அந்த உலகத்தில் உள்ள டாப் 2 இளங்குளம் சத்தனா அந்த அங்கிருந்து இங்கேயும் ஆக மொத்தம் எல்லா இடத்துலையும் என்னதான்? சண்டை தான் இல்லையா நண்பர்களே? அப்போ சண்டையே போட்டுக்கிட்டு இருந்தா எப்படி? சண்டையே போட்டுக்கிட்டு இருக்கலாமா? அது ஓகே தானா? ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்தில் அன்பார்ந்தவர்களே உறவுகள் நிறைய இருக்கிறது. அப்பா, அம்மா, குழந்தைகள், சகோதர சகோதரிகள் இல்லையா? அம்மார்களே இல்லையா? இருக்கு இல்லையா? சீராக் புத்தகம் 25வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக 1வது அந்த இறை வார்த்தை, கடவுளுக்கு பிடித்தது 3. கடவுளுக்கு பிடித்தது 3. 1, தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். அது ஒன்றிலேயே 3 பாயிண்ட் இருக்கு. தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். அடுத்தது சகோதர சகோதரிகளிடையே காணப்படும் ஒற்றுமை. அடுத்தது 3வது அந்த ஒரு வசனத்திலே 3வது பாயிண்ட் என்னது? அடுத்திருப்பாரோடு காணப்படும் நட்பு. 3 இருக்குது. சீராக் புத்தகம் 25வது அதிகாரம் 1வது வசனத்தில் அருமையாக உறவு, ஒரு குடும்பம், ஒரு வாழ்வு, ஒரு சமூகம் நம்மை சுற்றி எப்படி அமைய வேண்டும், அது கடவுளுக்கு உகந்ததாகவும்
கடவுளுக்கு பிரியமானதாகவும் என்ன செய்கிறது இருக்கிறது. சிராக் புத்தகம் 25:1 தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியர். ஃபர்ஸ்ட் ஒரு கணவனும் ஒரு மனைவி என்ன செய்யணும், சந்தோஷமா இருக்கணும். ஒண்ணு, அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள், பிள்ளைகள் இல்லையா, சகோதர சகோதரிகள், அவர்கள் என்ன செய்யணும், ஒற்றுமையா இருக்கணும். அதை தாண்டி மூணாவதா யாரு, பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க, சித்தப்பா மாமா, பக்கத்து அண்டை அயலார், அன்பியங்கள் அப்படின்னு அதனால சொல்றேன் இல்லையா மக்களை. இதை தாண்டி ஒரு வீட்டுக்குள்ள ஒரு அம்மா வருவாங்க. யாரு, அந்த மகனுக்கு ஒரு அம்மா, மகனுக்கு அம்மா இல்லை, அந்த ஒருத்தர் யார் வருவா, என்ன பேர் சொல்லி வருவாங்க உள்ள, என்ன பேர் சொல்லி உள்ள வருவாங்க, கல்யாணங்கிற பேரை சொல்லி உள்ள என்ன செய்வாங்க, வருவாங்க இல்லையா. மருமக மாமியார் சொன்ன தப்பா நினைக்கூடாது. இன்றைக்கு இருக்கிற மாமியார்கள் எல்லாரும் முன்னால யார் தான், மருமக தான். இப்பொழுது இருக்கக்கூடிய மருமக்கள் எல்லாரும் வரும் காலத்தில் மாமியார்கள் தான். ஆக ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் தான். இதுல ஒன்றும் வித்தியாசம் இல்லை. சரிதானா? அதுக்காக மாமியாரை குறை சொன்னேன், மாமனாரை குறை சொன்னேன் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்லவில்லை மகளே. எல்லாம் முன்ன பின்ன ஒரே தான், ஒரே கணக்கு தான். அதுல மாற்றம் இல்லை. அப்பா இருப்பாங்க, அம்மா இருப்பாங்க, அதாவது மாமா இருப்பாரு, மாமியார் இருப்பாங்க, குழந்தை இருப்பான், குழந்தையாரா மச்சினிச்சி அவங்க இருப்பாங்க, 2 பாட்டிகள் இருப்பாங்க இல்லையா, யாராவது பெரியம்மாலாம் இருப்பாங்க இல்லையா மகளே. எல்லாரையும் அரவணைக்கக்கூடிய அந்த ஒரு குல மகளாக ஆண்டவரின் மகள் ஒரு பங்கிலிருந்து இன்னொரு பங்கிற்கு அருமையான உறவுல தங்களுக்கிடையே ஒன்றி வாழும் கணவன் மனைவியேங்கிற அந்த உறவுக்குள்ள ஒரு அருமையான மகள் புதிதாக வேறு ஒரு வளர்ப்புல, வேறு ஒரு சூழ்நிலையில, வேற ஒரு சிச்சுவேஷன்ல என்ன செய்கிறாள், உள்ளே நுழைகிறாள். இப்ப இன்னும் சில கூத்துக்கள் இருக்கு வீடியோ, யூடியூப் அந்த டியூப்லாம் ஒரு பொண்ண அருமையாக போட்டிருக்கிறா. இப்படி ஒரு வீடியோ எடுத்து போடுறா. இப்ப எல்லாமே அந்த காலம் தானே அன்பர்களே. நான் கல்யாணம் முடிக்க போறேன் அப்படி ஒருத்தி போட்டிருக்கா. ஒரு மகள் அருமையான பிள்ளை, கல்யாணம் முடிக்க போறேன், சரி முடி அப்படின்னு சொல்லி பார்த்தா அடுத்த நாள் ஒரு வீடியோ போடுறா. என்னது, கல்யாணம் முடிச்சாச்சு. யாரு, அவளுக்கு கூத்த பத்துக்குங்க, அவளுக்கு என்ன செஞ்சுக்கிட்டா, தாலி கட்டிக்கிட்டா. நடந்தது, நீ உண்மைதான் சொல்றேன், கல்யாணம் கட்டி தாலி கட்டியாச்சு. அடுத்த நாள் என்ன செஞ்சாச்சு, ஹனிமூனுக்கு போறா. ஹனிமூன் போறனா ஒரு கணவன் மனைவி திருமணமான புதிதில் சற்று அருமையாக எல்லாருடைய தொந்தரவும் இன்றி தன்னுடைய வாழ்க்கையை இன்பமாக அமைத்துக் கொள்வதற்கு ஊட்டியோ கொடைக்கானலோ என்று நன்றாக புரிந்து கொள்வதற்காக செல்வார்கள். இவ ஒத்தைக்கு போறா. சரிதானா? ஹனிமூன் தனி மூனாக மாறிவிட்டது. 3வது நாள் திரும்பி வந்தா மறுபடியும் ஒரு வீடியோ போடுறா. நான் டைவர்ஸ் பண்ணிவிட்டேன். அவ என்ன சொல்றான்னா, இவனுக்கு நான் கழுத்தை நீட்டணும், இந்த மாமியாளுக்கு சோத்தை வடித்து கொட்டணும், மாமனாருக்கு காப்பியை போட்டு கொடுக்கணும், அவன் சீனி இல்லம்பா, அவன் சக்கரை இல்லம்பா, இவனுக்கு நம்மளுக்கு எங்கள் வீட்டில் நான் எப்படி வளர்ந்தேன், நான் செல்ல பிள்ளையா வளர்ந்தேன் சரியா. சில பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அன்பானவர்களே, சரியான வகையில் நம்ம வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கவில்லையோ என்று நான் யோசிக்கிறேன். அன்பானவர்களே, ஒரு வீட்டுக்கு வீடு மந்திரிக்க போகும் பொழுது அந்த அம்மா அப்பா எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, ஷோபால நாங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அப்பொழுது அந்த அம்மா சொல்லிச்சு, ஃபாதர் வந்திருக்காங்கல்ல, ஒரு டீ போட்டுருவான்னு சொன்னாங்க. அந்த பொண்ணு அழகாக டீ போட்டு வந்தா. கல்யாணம் முடிய போற பொண்ணு தான் அவ, ஒரு வீட்டுக்கு மருமகளா போக ஆயத்தமாகக்கூடிய பொண்ணு தான். டீ கொண்டு போட்டுட்டு வந்தா. அன்பார்களே, நானும் டீயை பார்த்தோன்னு குடிச்சேன், வாயில வச்சேன். அன்பாந்தர்களே, டீயை வாயில வைக்க முடியாது, ஏன்னா டீக்கு பதிலா அவ ஓமத்தை போட்டு, ஓமம் இருக்குல்லையே ஓமம், அதை போட்டு டீ தந்துட்டான். நான் என்ன நினைச்சேன், சரி வயிற்றுக்கு நல்லது தானே இல்லையா, வயிற்றுக்கு நல்லது, வாழ்க்கைக்கு நல்லது இல்லை, அதுக்காக அது ஹெர்பல் தானே அன்பார்களே. அது டீ போட வேண்டியது டீ போடணும், காஃபி போட இடத்துல காஃபி போடணும், பால் காய்க்க வேண்டியதில் பால் காய்க்கணும், ரசம் சாம்பார் எது எப்பொழுது என்னென்ன வைக்க வேண்டுமோ அது அப்பொழுது வைக்க வேண்டும். அப்படி பெண்ணை என்ன செய்திருக்க வேண்டும். அதுக்கான அடிமை தலையோ அல்லது வேறு எதுக்காக நான் சொல்லவில்லை. அப்படி என்றால் அன்பார்களே, நாம் நம்முடைய உறவுகள் அப்படியாக ஒரு அருமையான மகள், குல மகள் வீட்டுக்கு வரும் பொழுது அது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், அது சற்று பிழையாக இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த அருமையான இந்த மருமகள் என்ன செய்கிறார், அந்த குடும்பத்தில் வாழ்வதற்கான அந்த ஒரு காரியத்தில் கொஞ்சம் குறைபட்டு விடுகிறது. அதுதான் சமூகத்தில் இவ்வளவு பெரிய பிரச்சனையாக வந்து கொண்டே இருக்க. ஒரு குடும்பத்தின் சமாதானம்
ஒரு குடும்பத்தின் சமாதானம், ஒரு குடும்பத்தின் பக்தி, ஒரு குடும்பத்தின் விசுவாசம், ஒரு குடும்பத்தினுடைய அருமையான அந்த வாழ்வு என்பது அந்த வீட்டிற்கு வரக்கூடிய அந்த மகளை பொறுத்துதான் என்ன செய்யும், அமையும். அந்த மகளை பொறுத்து அமையும் இல்லையா? இப்போ நீங்கள் பெரியவங்களாக இருக்கீங்களே, நீங்களும் என்ன செஞ்சுருக்கிறீங்க, மருமகளாக தான் வந்தீங்க. அதற்கு பிறகு குழந்தை பெற்று வளர்த்து பேரப்பத்திகள் பார்த்து ஒரு குடும்பமாக வந்திருக்கிறீங்க. இல்லை புதுசாக ஒன்றும் வரும்பொழுதே மாமியாராக வீட்டுக்கு என்ன செய்யலை, வரவில்லை அன்பார்களே. அப்போ அந்த உறவு என்று சொல்வது மிகவும் முக்கியமான ஒரு அம்சமாக காட்டப்படுகிறது அன்பார்களே. அதைத்தான் நாம் நினைச்சுக்கிறோம், நிறைய வாசிக்கிறோம். 2 செய்தியை நான் உங்களுக்கு முதலில் சொல்லிவிடுகிறேன். 2 செய்தி. ஒன்று அன்பாந்தவர்களே, என்னன்னா ஒரு மாமியார் அல்லது மருமகள் அப்படி சொல்லக்கூடிய வேளையில் ஒரு குடும்பம், ஒரு மருமகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த 2 பாயிண்ட் நான் உங்களுக்கு என்ன செய்யணும், சொல்லணும் அன்பார்களே, சொல்லணும் இல்லையா? ஆதியாகமம் 26வது அதிகாரம், ஆதியாகமம் 26வது அதிகாரம், பைபிள் வச்சிருக்கீங்க. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34, 35. ஆதியாகமம் 26வது அதிகாரம் 34, 35. ஏசா 40 வயது ஆன பொழுது இத்தியனான பெயேரியன் மகள் யூதித்தையும் ஏலோனின் மகள் பாஸ்மத்தையும் மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்குக்கும் ரெபேக்காவுக்கும் மனக்கசப்படை. இவர்களால் ஈசாக்கும் ரெபேக்காவும் என்ன கசப்படைந்தனர், மனக்கசப்படைந்தனர். ஒன்று எதனா யாருக்கு மருமக, இங்க ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மருமகள் யாரு, 2 பேர் இல்லையா அன்பார்களே, இல்லையா? யூதித்தும் பாஸ்மத் என்று 2 பேரை என்ன செய்கிறார், 40வது வயதுல ஏசா யாரு, நமக்கு நன்றா தெரியும் இல்லையா? ஈசாக்கு ரெபேக்காவுடைய அருமையான அந்த மகன், மூத்த மகன் இல்லையா மர்களே? அவருக்கு 2 கல்யாணம் நடைபெறுகிறது. அது அந்த காலத்துல இல்லையா மர்களே? அப்போ அந்த மருமகளை குறித்து அவர்கள் இருவரும் என்ன மனக்கசப்பு அடைந்தார்கள். சதனா, ஒரு மகளை குறித்து, ஒரு மருமகளை குறித்து, ஒரு வீட்டுக்கு வந்த அந்த குலமகளை குறித்து என்ன அடையக்கூடாது, மனக்கசப்பு அடைய கூடாது, அப்படி வாழக்கூடாது. ஒன்று இல்லையா? 2வது, இந்த அருமையான ரூத் புத்தகம் 2:11-12 முதல் வாசி. ரூத் 2வது அதிகாரம் 11-12. உன் கணவர் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நான் கேள்விப்பட்டேன். பாருங்களா, நீ செய்த அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு வெகுமதி அளிப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழு நிறைவான பலனை என்ன செய்வார், கொடுப்பார். யாருக்கு? ரூத்துக்கு. சதனா, ரூத் என்ன செய்தா தெரியுமில்ல உங்களுக்கு? அருமையான உடைய மாமியார். யாரு ரூத்துக்கு மாமியார்? யாரு? எல்லா மாமியாருடைய பேரில் கரெக்டாக தெரிஞ்சு வச்சுருக்கீங்க. நகோமி இல்லையா? தெரியும், வரலாறு தெரியும். பிள்ளைகள் இறந்து போகிறார்கள். 2 மருமக்கள், ஒருத்தி ஓர்பா இல்லையா? ஓர்பாவும் யாரும் ரூத்தும் வளர்கிறார்கள். அப்ப சொல்லுகிறாங்க, எம்மா நீங்கள் இளம் வயதிலேயே என்ன செய்து விட்டீர்கள், விதவை ஆகிவிட்டீர்கள். இனி ஒரு மகனை பெற்றெடுத்து நான் உங்களுக்கு திருமண விவாகம் செய்து வைக்கிறதுக்கு முடியாது. எனவே நீங்கள் உங்கள் வழிகளில் என்ன செய்யுங்க, போங்க, உங்க வீட்டுக்கு போங்க, நன்றாக வாழுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது ஓர்பா என்ன செய்கிறா, அழகா டெக்னிக்கா முத்தம் கொடுத்துட்டு மாமியாருக்கு எஸ்கேப். இந்த கிழவி கூட நம்மளால குப்பை கொட்ட முடியாது. இவா யாரு? ரூத்து. இவ ஒரு இடிச்சவா, இவளுக்கு வேறு வேலை இல்லை. இந்த கிழவி இவன் ஜமந்துட்டு கிடப்பான்னு நினச்சிருப்பான்னு நினைக்கிறது இல்லையா? ஓர்பா கரெக்டாக காவல் கிணறு விளக்கிலிருந்து காவல் கிணறு விளக்கிலிருந்து இளங்குளத்துக்கு வரதுக்கு முன்னாலே அவ என்ன செஞ்சிட்டா, எஸ்கேப். சரிதானா? அப்போது மாமியார் மருமகளும் பேசிக்கிறாங்க, ரூத்துக்கிட்ட பேசுகிறாங்க, என் மக்களே அவள் என்ன செஞ்சிட்டா, சின்னவா ரொம்ப ரொம்ப புத்திசாலி விவரம் உள்ளவா, அவள் போயிட்டா, நீ என்ன செஞ்சுக்கோ போனா, அத்தை சாகும் வரை உங்களிடமிருந்து நான் என்ன செய்ய மாட்டேன், நான் விலகிச்சிடறேன். ஒரு கை தட்டுங்க, நல்ல அழகா அருமையான சூப்பர். சாகும் வரை நான் உங்களிடமிருந்து என்ன செய்ய மாட்டேன்,
நான் விலகிவிட மாட்டேன். அதற்கு வெகுமதி தான் இந்த ரூத் புத்தகம் 2, 11, 12, 13, 14. அதில் நீங்கள் நன்றாக வாசிக்கலாம். உன் கணவர் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்த அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன். தானியம் எடுக்கிறதுக்காக அங்கே போகும் பொழுது அங்கே மோவாபு அப்படிங்கிற அந்த சகோதரோடு பேசி கொண்டிருக்கூடிய அந்த உரையாடல்ல இந்த அருமையான செய்தி வருகிறது. உன் கணவர் இறந்ததிலிருந்து உன் மாமியாருக்காக நீ செய்த அனைத்தையும் நான் கேள்விப்பட்டேன். நீ செய்த அனைத்திற்கும் ஆண்டவர் உனக்கு என்ன கொடுப்பார்? வெகுமதி கொடுப்பார். இஸ்ரவேலின் கடவுளான ஆண்டவருடைய இறக்கைகளின் அரவணைப்பை நீ தேடி வந்திருக்கிறாய். அவர் உனக்கு முழுமையான நிறைவான பலனை உனக்கு கொடுப்பார். வாவ், வண்டர்ஃபுல்! எப்படிப்பட்ட அருமையான ஆசீர்வாதம்! ஒரு மருமகள் ஒரு மாமியாரை எப்படி அவளுடைய அவசர காலகட்டத்தில் தனிமையிலும் முதுமையிலும் வேதனையிலும் நீங்காத துன்பத்திலும் தன்னை விட்டு அகலாமல் ஒரு மருமகள் அப்படி அருமையாக இருக்கிறான்னா அவளுக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை எவ்வளவு அருமையாக சொல்ல. இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அன்பார்ந்தவர்களே. சொல்லிக்கொண்டு போவதனால என்ன பிரயோஜனம்? சொல்லிக்கொண்டு போகிற இல்லையா? பைபிளில் ஆதியாகமத்திலிருந்து திருவெளிப்பாட்டு நூல் வரைக்கும் பைபிளில் நம்ம கையில் வச்சுருக்கோம். ஏதாவது யூஸ் இருக்கா? ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒருத்தர் நான் சொன்னேன் இல்லையா முதல்ல 23 வருஷமாக பிரசங்கம் வச்சுக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஊராக போய் பிரசங்கம் வைக்கிற ஒருத்தையும் திருந்தல். அதே சண்டை தான், அதே மாமியார் சண்டை, அதே மாமனார்கள் பாவம். மாமனார்களுக்கு கை தட்டுவோமா? அந்த பின்னர் மாமனார்கள்லாம் பாவம். அவங்க உண்டு, அவங்க வேலை உண்டு இல்லையா? மாமனார் நிறைய செய்கிறாங்களா? ஐயோ, அவங்க வேலைக்கு போவாங்க, வந்து டீயை குடிப்பாங்க. அவள் டீயை போட்டு கொடுத்தாலும் ஓமத்தை கிளைக்கி குடித்தாலும் அது குடிச்சிட்டு போகல, ஓம்ப சரி மரமாக வந்திருக்கா, ஏதோ பாவம் போக்கு இருக்குங்க. ஆனால் இந்த நம்ம ஆட்கள் இருக்காங்களே, நம்ம அம்மா மாதிரியோ அத்தாடி அம்மாடி. சமீபத்தில் கல்யாணம் நடந்துச்சு, எங்கள் வீட்டிலே ஒரு கல்யாணம் நடந்துச்சு. நாங்களும் அதிரசம் செஞ்சு கொண்டு கொடுத்தோம். அதிரசத்தை முந்தின நாள் ஃபேன் கடியில் வச்சு விட்டாங்க, மூடி வைக்காமல் திறந்து வச்சு விட்டாங்க. அந்த அதிரசம் காஞ்சி போச்சு போலுக்கு, அந்த காற்றில் ட்ரை ஆயிடுச்சு. எங்கள் வீட்டுக்கு வந்த மாமியார் சேர்த்து நான் பேர சொன்னா, என்ன இந்த தம்பி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கான், உலகமெங்கு போட்டுருவான் அவன், வேறு போராட்டமெல்லாம் வருவான் அவன். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஊரையும் பேரையும் சொன்னால் கண்டுபிடிச்சிருவீங்க. அப்புறம் மாமியார் மறுபடியும் எங்கள் வீட்டில் உள்ள பிள்ளையை விரட்டி விட்டுருவான். அந்த அம்மா சொல்லுது, அதிரசம் ஒன்றுமே நல்லா இல்லை, அதிரசம் எல்லாம் காஞ்சி போச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் வீட்டில் ஏன் அதிரசம் காஞ்சி போச்சுன்னு உங்கள் மாமியார் சொன்னால என்ன ஆச்சுன்னு கேட்டால், அச்சுச்சோ இலையை போட்டு மூடி வைக்கணும், அது மூடி வைக்காமல் போனதுனால அந்த அதிரசம் எல்லாம் என்ன செஞ்சிருச்சு? காஞ்சி போச்சு. அன்பாந்திருக்கலே, அப்போது பக்கத்தில் இருந்து ஒரு சொன்ன, அவள் அதிரசம் மாடி காஞ்சி போச்சுன்னு சொல்கிறா, நீ குடுடி அவளுக்கு, அவளை நீ காய வைக்கணும்ட்டிங்கிறான். யாரு? அதிரசம் ஏற்கனவே காஞ்சி போச்சு, அது காஞ்சி போனதை சொன்னதுனால அவளுக்கு நீ போய் என்ன செய்யணும்? நீ அவளை என்ன வைக்கணும்? நீ அவளை காய வைக்கணும். அழகாக சொல்லிக் கொடுக்குறத பாருங்களேன், அழகாக காய வைக்கணும்னு சொல்ல அன்பார்களே. ஆக சும்மா எதுக்கெடுத்தாலும் என்ன செய்யுது? ஒரு குற்றம், ஒரு குறை. அன்பார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே இல்லையா? மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44, 45. மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 44, 45. உங்கள் பகைவர்களுக்காக அன்பு செலுத்துங்கள், துன்புறுத்துவோக்காக இறைவனிடம் என்ன செய்யுங்க? வேண்டுகள். என்ன வாசிக்கிற பொதுவான ஒரு அருமையான வசனம் இல்லையா? உங்கள் பகைவருக்காக நீங்கள் என்ன செய்யணும்? வேண்ட வேண்டும், அன்பு செய்ய வேண்டும். துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை உங்களுடைய அருமையான மருமகளோ மாமியாரோ 2 பேருக்கும் நண்பர்களே, ஒருவேளை அவர்கள் துன்புறுத்தக்கூடியவர்கள் என்று நீங்கள் தவறாக நினைத்திருந்தாலும் சரியாக நினைத்தாலும் அவர்களுக்காக என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். ஜெபம் செய்வோம் இல்லையா? வேற என்ன செய்ய முடியும்? நம்ம மாமியார் இப்படி அமைஞ்சிட்டாங்க, சரி ஓகே இல்லையா மர்களே? சரிதானா? சரி ஓகே, கொஞ்ச நாள் தான். நீ எவ்வளோ நாள் இருக்க போகிறாங்க? கொஞ்ச நாள் தான் இருப்பாங்க இல்லையா? ஆமாம், இது இல்லையா? ஒருத்தர் இதில் பார்த்தேன், இந்த வீடியோவில் அதை பார்த்தேன். ஒருத்தர் கேட்குறார், ஒரு வீட்டம்மா சொல்லுது, எங்க உங்களுக்கு நான் முக்கியமா உங்கள் அம்மா முக்கியமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் ஒன்றும் அவர் முடிச்சுக்கிட்டு இருக்காரு, நமக்கு 2மே முக்கியம்தான். என்ன சொல்றதுக்கு? உடனே இவர் சொல்லிட்டாரு, என்னது, எங்கள் அம்மா தான் முக்கியம்ட்டார். புரியுதா? நான் இதில் பார்த்தேன், இந்த வீடியோவில் பார்த்தேன். எங்கள் அம்மா தான் முக்கியம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அடுத்த நாள் பிறகு சாயந்தரம் கஞ்சி கிடைக்காது. எங்கள் அம்மா தான் முக்கியம்னா போ உங்கள் அம்மாட்டே போன்றுவா. ஐவா, உங்கள் அம்மா தானே முக்கியம்னா உங்கள் அம்மாட்டே போய் சாப்பிடுன்றுவா இல்லையா? அப்படி சொல்லக்கூடாது. அவர் என்ன சொல்லணுமா? எம்மா சொன்னா சொல்லிட்டு போட்டோம். இனி எவ்வளோ நாளைக்கு அவங்க இருக்க போகிறாங்க? யாரு? இனி எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாங்க? குடிச்சிக்கிறோம் போயிடுவாங்க. ஆனால் குடிச்சிக்கிறோம் போகிறது யாருன்னு
சொல்லக்கூடாது. இவா போகிறாளா அம்மா போகிறாளா என்ன செய்யக்கூடாது, டெக்னிக் சொல்லித்தரார். இருக்கு பயலை எவனா அப்படி கேட்டா நீ என்ன சொல்லணும், எனக்கு நீ தாமா முக்கியம் அப்படி சொல்லி விடுங்க, அவ சாப்பாடு தருவா இல்லையா. இனி எவ்வளவு நாளுமா இருக்க போறீங்கன்னா, யாரு பொண்டாட்டி எவ்வளவு நாள் இருக்க போறோம், மாமியார் எவ்வளவு நாள் இருக்க போறோம் சொல்லி விடுங்க அன்பர்களே இல்லையா. அன்பர்களே, பெரியவர்கள் வயதானவர்கள் இல்லையா, பல அனுபவசாலிகளாக இருப்பார்கள். சின்ன சிறுசுக வீட்டுக்கு வரும் பொழுது ஒருவேளை நீங்க பகைவர்களாக நினைச்சா கூட அவர்களுக்காக, மாமியாருக்காக அல்லது மருமகளுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். அதைத்தான் மத்தேயு நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 44-40 உங்கள் பகைவர்களுக்காக அன்பு கூறுங்கள், துன்புறுத்துவோருக்காக. துன்புறுத்துவோர் இங்கே நான் சொல்வது எதுவென்றால், ஒருவேளை நீங்கள் தவறாக உங்கள் மாமியார் வார்த்தைகளாலோ அல்லது வேறு பல காரியங்களாலோ உங்கள் குடும்பத்தை காயப்படுத்துவதன் மூலமாகவோ என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், காயப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், நீங்கள் என்ன செய்யுங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள், அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இல்லையா அன்பார்களே அப்படின்னு சொல்லுது இல்லையா. ஜெபிக்கணுமா ஜெபிக்கூடாதா, கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்கணும். அதே போல மாமியார் மரபு ரெண்டு பேருக்காக ஜெபித்து விட்டீர்கள் என்று சொன்னால் இந்த தலைப்பெடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. நல்லா உங்கள் கையில் தான் இருக்கிறது. பைபிள் வடிவில் உங்கள் கையில் என்ன செய்து இருக்குது, ரூத்திலிருந்து அருமையாக எல்லா காரியங்களும் உங்களுடைய இருக்குது அன்பர்களே இல்லையா. ஆமாம், மாமியாருடைய பலகீனம், மருமகளுடைய பலகீனத்தை நாம் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா ஒன்றும் என்ன செய்யாது, ஒரு ப்ராப்ளமும் இருக்காது இல்லையா. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா ஒரு ப்ராப்ளமும் என்ன செய்யாது, இருக்காது அன்பாந்தர்களே. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோ இல்லாமல் என்ன செய்யணும், இருக்கணும். ஒருத்தருக்கு ஒருத்தர், மாமியாருக்கு ஈகோ இருக்கக்கூடாது, மருமகளுக்கு ஈகோன்னா என்ன, ஈகோன்னா என்ன அன்பாந்தர்களே, ஈகோன்னா என்ன, ஈகோன்னா ஓ நான் தான், யார் தான், நான் தான் எல்லாம், ஓ எனக்கு தெரியாதா, நான் பாளையங்கோட்டையிலேருந்து வந்தவா, நீ எந்த கோட்டையிலேருந்து வந்தா நமக்கு என்ன, நீ பாளையங்கோட்டையிலேருந்து வா அல்லது புதுக்கோட்டையிலேருந்து வா அல்லது கந்தர்வ கோட்டையிலேருந்து வா இல்லையா. ஓ நான் எங்கேருந்து வந்தவா, நான் பாளையங்கோட்டையிலேருந்து வந்தவா. அவள் உடனே சொல்லுவா, நான் கீழ்ப்பாக்கத்துலேருந்து வந்தவாம்பா. வாயில் வந்துருச்சு கீழ்ப்பாக்கம்னு உடனே நினச்சிடாதீங்க. கீழ்ப்பாக்கம் அப்படி இல்லை இல்லையா. கீழ்ப்பாக்கமோ கேளம்பாக்கமோ மிருகம்பாக்கமோ ஏதோ ஒரு பார்க்கலாம், ரெண்டு பேருக்கு ஒரே சண்டை. ஈகோ அப்படிங்கிறது ஒரு சின்ன அருமையான செய்தி நீங்கள் பார்த்துக்கணும். ஈகோங்கிறது பூனைக்குட்டி மாதிரி. ஈகோங்கிறது உள்ள இருக்கிற அந்த ஈகோ, நோந்தம் அப்படிங்கிற அந்த அகங்காரம், அந்த காய் மாகாரமா ஏதோ அதுக்கு ஏதோ ஒன்று அப்படிங்கிற திமிர், அந்த திமிர் வந்து பூனைக்குட்டி மாதிரி. அது ஒரு நாள் என்ன செய்யாது, நம்ம உள்ளத்தை விட்டு போகாது. பூனைக்குட்டி பார்த்துருக்கீங்களா, நாய்க்குட்டி வளர்த்தோம்னு சொன்னால் அது சொன்னால் கேட்கும், நில்லுன்னா நிற்கும், சாப்பிடாதன்னா சாப்பிடும், வாக்கிங் பண்ணால் வாக்கிங் வரும். ஆனால் பூனைக்குட்டி என்ன செய்யாது, நம்ம சொல்லு பேச்சு கேட்கவே கேட்க, திமுறா நிற்கும். பார்த்துருக்கீங்களா, திமுறா போவும் திமுறா வரும். பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா. நாய்க்குட்டி சொன்னால் கேட்கும், நான் பூனைக்குட்டி கேட்காது இல்லையா. அது மாதிரி அன்பார்கள் இல்லையா. சரியா, ஒருத்தர் அவருடைய மனசுக்குள்ள அது பூனைக்குட்டி மாதிரி ஈகோ அப்படிங்கிறது. பூனை வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க, சின்ன குட்டியாக இருக்கும் பொழுது அது நல்லா இருந்துச்சு, அதாவது சின்ன ஈகோவாக இருக்கும் பொழுது ஓகே இட்ஸ் ஃபைன். அப்படின்னா கொஞ்சம் வளர 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 பூனைக்குட்டி என்ன செய்யும், தொந்தரவு கொடுக்கும். பால் இதை கட்டிடுவோம், எங்கெங்க டாய்லெட்டு போயிடும், அது என்ன செய்யுதுன்னு தெரியாது, நம்ம கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அன்பார்களே. அப்படி இருக்கும் இல்லையா. அப்போது வீட்டு அம்மா சொன்னாங்க வீட்டு தலைவர்கிட்ட, ஏங்க இந்த பூனைக்குட்டி ரொம்ப தொந்தரவாக இருக்குது, பேசாமல் எங்கேயாவது கொண்டு விட்டுட்டு வாங்க. ஈகோ, நம்ம உள்ளத்திற்குள்ள ஈகோ, அதான் அதை விட்டுட்டு வாங்க அப்படி சொல்கிறாமல, அந்த பூனைக்குட்டி மாதிரி தான் அந்த ஈகோ அன்பார்களே, விட்டுட்டு வாங்க அப்படி சொல்லும் பொழுது அப்போது அவர் கொண்டு எடுத்துக்கிறாரு அந்த பூனைக்குட்டியை ஒரு பையில தூக்கிட்டு அங்கே கொண்டு விட்டுட்டு அவர் வீட்டுக்கு அவர் வர்றதுக்கு முந்தி பூனைக்குட்டி வீட்டுக்கு வந்துச்சு. சரியா, அந்த அம்மா சொல்லுது, ஒரு பூனைக்குட்டியை கூட உங்களால் காட்டுக்குள்ள என்ன செய்ய முடியல, விட முடியல. உங்க அம்மா உங்களை எப்படி பெற்று வளர்த்தாளோ, இந்த சந்தடி சாக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் அம்மாவை என்ன செய்வாங்க, கொம்மை எப்படி வளர்த்தாளோ, கொப்பை எப்படி வளர்த்தானோ இல்லையா, அப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. இந்த குழந்தை சொல்லி பச்சு கேட்காட்ட கூட இந்த பாட்டி மாதிரியே வளர்ந்துருக்கான் இவன் பாட்டி சொல்லும்ல, இந்த நறுக்குன்னு இந்த பாட்டி. இதான் உறவுக்கு ஆபத்து, உறவுக்கு கேடு, உறவுக்கு சங்கடம் விளைவிக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன இந்த பிரவர்த்திகள் இல்லையா, புரவர்த்திகள் தான் அது மாசு இல்லையா. அப்போது இதை கூட உங்களால் விட்டுவிடுவாங்க. காட்டுகள் ரொம்ப தூரம் கொண்டு விட்டுருவாங்க. இவன் ரொம்ப தூரம் கொண்டு விட்டு வந்தான், ரொம்ப தூரம் இல்லையா நண்பர்களே. இவன் திரும்பி வர்றதுக்கு முந்தி ரெண்டாவது மறுபடியும் அது பூனை ஃபர்ஸ்ட்ல ஓடி வந்துருச்சு.
ஆச்சரியம். அப்போ மறுபடியும் இந்த அம்மா 2 திருச்சி சொல்லி, ஏங்க எங்கேயாவது கிறுக்கான் இப்படி 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 போய் கொண்டு வாங்க. அப்போ தான் அந்த பூனைக்கு என்ன செய்யாது, வழி தெரியாதுன்னா. ஈகோ, உள்ளத்தில் கூட ஈகோ கொண்டு அங்கே போய் விட்டாங்க. அபேசம் காட்டில் கொண்டு விட்டுருவாங்க அப்படி சொல்கிறது போல் அங்கே எங்கேயும் ட்ராவல் பண்ணி விட்டுருனா கன்னியாகுமரியில் விட்டு வந்துட்டான். விட்டுட்டு அவன் காரில் ஏறான். அவனுக்கு வழி மறந்துடுச்சு. சுற்றி போகிறான் இல்லையா, காட்டுக்குள்ள. அது காட்டு சுற்றி போகிறான். அவனுக்கு எப்படி திரும்பி வர்றதுன்னு தெரியல. அப்போ அந்த பூனை சொல்லுச்சு, ஃபாலோ மீ. அப்போ அந்த பூனை சொல்லுது, பயப்படாத, என் பின்னால் வா, நான் உனக்கு என்ன செய்கிறேன். இதுதான் என்னது, ஈகோ. ஒரு நாள் என்ன செய்யாது, நம்மளை விட்டு கை தட்டுங்க. இல்லை, ஒரு நாள் நம்மளை விட்டு என்ன செய்யாது, நம்மளே விடுன்னு நினைச்சாலும் போகாது. ஏங்க கல்யாணம் முடிச்சு ஒரு அம்மா வருது சொன்னோம் இல்லையா, அம்மா வருது. அப்போ அந்த அம்மா வரும் பொழுது சின்னஞ்சிறுசுக அப்படி சொல்லுவோம்ல, சின்னன் சிறுசுக அப்படின்னு வச்சுக்கோம் இல்லையா. அப்போ சின்னஞ்சிறுசுகன்னா எப்படி இருப்பாங்க, கல்யாணமான புதுசில் எப்படி இருப்பாங்க. அந்த பையன் ஒரு பிரேஸ்லெட் போட்டிருப்பான், தங்கத்தில் போட்டிருப்பான். அதுதான் தங்கத்தில் போட்டிருப்பான், மஞ்சையாக தெரியும். ஒரு செயினும் போட்டிருப்பான். அது ஒரு மாதத்தில் எங்கே போயிடும், அது போயிடும். பின்னால் இருக்கிறவங்கள நிச்சயதார்த்தத்துக்கு உங்கள் பொண்டாட்டி வீட்டில் போட்ட செயின் யார்ட்டையா கிடக்கான்னு பாருங்கள். இப்போவே பிரசங்கத்தை முடிச்சுட்டு போயிடுறேன். ஒருத்தங்கிட்ட இருக்கா எனிபடி? பின்னால் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்களா? அந்த களத்தையே காட்டிட்டாரு. அந்த மாதிரி வீடியோக்கு காட்டப்பா, அது புது மாப்பிள்ளையா? டேய், யார் பத்த பிள்ளையோ, கை தட்டுக்க தம்பி இல்லையா, யார் பத்த பிள்ளையோ. அவன் அப்படியாவது இந்த சாமியார் பிரசங்கத்தை முடிச்சுட்டு போவாரான்னு எடு காட்டுறான். நான் போகிறதில்ல. எனக்கு ஒரு கணக்கு உண்டு, அதில் தான் நான் என்ன செய்வேன், போவேன் அன்பாக்களே. உடனே அங்கே போயிடும் இல்லையா அன்பாக்களே, இல்லையா. புதுசு சின்னஞ்சிறுசுக்கு அப்படி இப்படின்னு என்ன செய்யும் இருக்கும். புதுசாக கல்யாணமான உடனே அந்த பையன் வேலைக்கு போயிட்டு என்ன செய்வான், பண்டம் வாங்கிட்டு வருவான். இது வரைக்கும் யார்கிட்ட கொடுத்துருப்பான், அம்மாட்ட கொடுத்துருப்பான். இப்போ முதல்ல புதுசாக பொண்ணு வந்திருக்கிறதுனால என்ன செய்வான், கொண்டு அவாட்டோடு கொடுப்பான். அப்போது வந்து கொடுக்குறான். அப்போ ராத்திரி முறுக்கு சாப்பிட்டா எப்படி இருக்கும், கருக்கு புருக்கு அந்த கருக்கு புருக்கு சத்தம் கிடச்சி. இந்த அம்மா ஜன்னலில் என்ன செஞ்சுருக்கு, மாமியார் படுத்துருக்கு. அப்போ ஏதோ கருக்கு புருக்கு சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடுச்சு. அப்போ இந்த மாமியார் அடுத்த நாள் காலையில் பக்கத்து வீட்டில் போய், எடி நேற்று என் மவன் என்ன செஞ்சிருக்கான், முறுக்கு வாங்கிட்டு வந்திருக்கான் நினைக்கிறேன், கருக்கு புருக்குன்னு சத்தம் கேட்டுச்சு. அப்போ இவ்வளவு நாளும் அவன் என்கிட்ட தான் தந்தான், ஈகோ. இவ்வளவு நாள் அவன் என்கிட்ட தந்தான், நேற்று வந்தவா என்ன மந்திரம் போட்டாலோ, தலையென்ன மந்திரம் போட்டாலோ தெரியல, என் மவனை முந்தானே இவ்வளோ என்ன செஞ்சுட்டா, முடிச்சு வச்சுட்டா அப்படி சொல்லிச்சு. முடிச்சு வச்சது மட்டும் இல்லை, சோழியே முடிச்சாச்சு, குடும்ப உறவையே முடிச்சாச்சு இல்லையா. முடிச்சு வச்சுட்டாலே தெரியலன்னு பக்கத்து வீட்டு வச்சுருக்கான். அப்போ அந்த பக்கத்து வீட்டு மருமவளுக்கும் இந்த மருமவளுக்கும் கனெக்ஷன். சண்டை வர்றது காரணமே நம்ம வாயை வச்சுக்கிட்டு சும்மா முறுக்க தின்னமா பேசாமல் இருக்கணுமான்னு இருக்கும். இவ அவட்ட சொல்லி, அவ அவட்ட சொல்லி, இவட்ட சொல்லி இல்லையா. அப்போ அந்த மருமவா இந்த மருமவட்ட சொல்லிட்டா. அப்போது இவ சொல்கிறா, என்னங்க நேற்று நம்ம முறுக்கு தின்னது வந்து மாமியார் அவங்க அம்மா கேட்டிருக்காங்க, இனிமேல் சத்தம் போடாத பண்டமாக பார்த்து என்ன செஞ்சுட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. அது திருநெல்வேலி வர பக்கத்தில் இருக்குது. சத்தம் போடாத பண்டம் என்ன பண்டம், அல்வா. இந்த அல்வா கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பொய். முதல்ல அங்கே தான் என்ன செய்யுது, இந்த அம்மா என்ன நினைக்கணும், சரி சின்னஞ்சிறுசுக அல்வா சாப்பிட்டுட்டு போகட்டும் அப்படின்னு நினைக்கணும் இல்லையா அன்பார்களே, போகட்டும் நினைக்கணும் அன்பார்களே. இதுதான் இந்த சின்ன மைன்யூட்டாக உள்ள சின்ன இந்த காரியங்கள் தான். அது வந்து ஒரு ஷட்டிலா, அதாவது முட்டைக்குள்ள தோல் உரிக்கும் பொழுது லைட்டாக ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, இலை, சாதாரண ஒரு இலை போல் இருக்கக்கூடிய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால்தான் ஒரு அருமையான மாமியாருக்கும் மருமகளுக்கும் உறவு என்பது என்ன செய்யப்படும், பேணப்படும். உங்கள் சண்டை மட்டும் இல்லை, அது மகன் அப்புறம் அப்பா எல்லார்ட்டையும் என்ன செய்யும், பரவி 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 போயிட்டே இருக்கும் அன்பாந்தவர்களே இல்லையா. அப்போ இந்த மகளை இந்த மாமியார் புரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அந்த மருமகளும் மாமியாரையும்
ரெண்டும் இருக்கு இல்லையா, ரெண்டு இருக்கு இல்லையா. ஒரு அம்மா 2 பிள்ளைகள் இருக்காங்க. ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கான், ஒருத்தன் உள்ளூர்ல இருக்கான். உள்ளூர்ல இருக்கிறவன் ரொம்ப சிரமப்பட்டு கொத்தனார் வேலை பார்க்கறான். 3 பொம்பளை பிள்ளைகள். வெளியூர்ல இருக்கிற பையன் என்ஜினியரா இருக்கான். ஒத்தைக்கோர் ஒரு பையன் மட்டும்தான். சொத்து சுகமா ரொம்ப சௌசன்யமா இருக்கிறான், ரொம்ப வசதியா இருக்கிறான். அப்போ இந்த வீட்டுல இந்த அம்மாவும் பாரமா இருக்கிறாங்கன்னு இந்த மருமகா என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. பக்கத்து வீட்டுக்காரி வந்து கோல் மூட்டி கொடுக்குறா. எப்படி ஏட்டி உங்க அவன் தான் சென்னையில நல்லா இருக்கானே, இந்த மாமியா கிளவி எதுக்கு வாமிட்ட, நீயே 3 பிள்ளை வச்சுட்டு சங்கடப்படுற, கொத்தனார் வேலை பார்த்துட்டு வாய்க்கும் கைக்குமா இருக்கு, இந்த வருமானத்தை வச்சுட்டு ஏன் இந்த கிளவி இங்க இருக்கா, பேசாம மெட்ராஸுக்கு அனுப்பி வை. சரிதானா, மெட்ராஸுக்கு அனுப்பி வை. இந்த வாய் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை. அதனால தான் திருச்சபை நல்லா சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்கு, அச்சிஷ்ட சிலுவை எங்கள் சத்துரு எங்க இருக்கு, திருச்சபை அழகா சொல்லித்தருக்கு. எங்கள் திருச்சபை எங்கள் சத்துரு கண்டபோது இங்கே ஏதாவது போடுதா, இங்கே ஏதாவது போடுதா, இன்னும் கரெக்டாக வாயில் எங்கள் சத்துரு கண்டபோது எங்கள் என்ன செய்யணும். சரிதான் நண்பர்களே. இந்த மாமியார்கிட்ட சொன்ன உடனே அந்த மாமியார் பக்கத்து வீட்டை சொல்லுது, நேற்று என் மருமகா நான் வந்து 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கொத்தனார் வேலை செய்கிற பையன்கிட்ட இருந்து நான் கஷ்டப்படுத்துகிறேன்னு சொல்கிறான். அப்படி அல்ல அன்பாந்தவர்களே, என் மூத்த மகன் அங்கே வெளியூரில் நல்ல வீடு வசதியுமாக இருக்கான். ஒத்தைக்கு ஒரு பையன் தான் நல்ல கை நிறைய சம்பளம் வாங்குறான், சந்தோஷமாக இருக்கிறான். அவன் வீட்டில் நான் ஏன் இருக்கலை, ஏன் இந்த பிள்ளைகளை நான் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன்னா அன்பாந்தவர்களே, அப்படி இல்லை. என் மகன் வெளியூரில் இருக்கிறதுனால அம்மாவுக்கு செலவுக்கு மாசம் 5000 ரூபாய் என்ன செய்வான், கொடுப்பான். அப்ப நான் அங்க போயிட்டா இந்த பிள்ளைகளுக்கு இந்த 5000 என்ன செய்யாது, கிடைக்காது. ஸோ அந்த 5000 வந்தா இந்த 3 பொம்பளை பிள்ளைகள் வச்சுக்கிட்டு கஷ்டப்படுற என் பையனுக்கு மாதம் சின்ன ஒரு உதவி என்ன செய்யும், கிடைக்குங்கிறதுக்காகத்தான் நான் இருக்கிறேனே தவிர இந்த கஷ்டப்படுற பையனை நான் கஷ்டப்படுத்தணும் நான் ஒருபோது என்ன செய்யல நினைக்கல அப்படின்னு இந்த மாமியார் நினைக்குது. இது மனசுக்குள்ள நினைக்குது. ஆனால் புதுசாக வந்த அந்த அந்த மங்களம் ஏரியா இதை ஒருத்தி அவள் இப்படி நினைக்கிறா இல்லையா. நீங்கள் மாமியாரையும் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. அந்த மகன் மருமகளுக்கு அல்வாவோ முறுக்க வாங்கிட்டு வர்றான், சின்னஞ்சிறுசு கொஞ்சம் அதான் புரிஞ்சு கொள்ளுது மாதிரி நீங்களும் மாமியார்களை என்ன செய்ய வேணும், புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா மகளே. கைத்தட்டுக்கு நல்ல அழகாக தூக்கம் வராமல் இருக்கு இல்லையா. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இல்லையா மகளே இல்லையா. ரொம்ப ரொம்ப எதுக்கெடுத்தாலும் மருமகிட்ட என்ன செய்யக்கூடாது, போட்டி போடக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் ஏலிப்பு, எதுக்கெடுத்தாலும் ஒரு திமிரு. நான் முதல்ல சொன்ன நான் பாளையங்கோட்டிலிருந்து வந்தவா, நான் அங்கிருந்து வந்தவா. ஒரு சின்ன திருமணமாகி புதுசாக வரும்பொழுது கொஞ்ச நாளைக்கு என்ன செய்வாங்க மருமக்கள், அந்த ஆம்பளை பசங்க பிரேஸ்லெட் போட்டுட்டு பைக்கில் டட்டன்னு போயிடுற மாதிரி இல்லையா, சினிமா பார்க்க அங்கே அப்படிலாம் போவாங்க. கொஞ்ச நாளைக்கு போவாங்க. அதுக்கப்புறம் அவனே கொஞ்ச நாளை கூட்டிகிட்டு போவான். அதுக்கப்புறம் அவனே இறக்கி விட்டுட்டு போயிடுவான். ஏன்னா வரும்போது இந்த அம்மா மிக்சி மாதிரி வரும், கல்யாணம் ஆனவுடனே கிரைண்டர் மாதிரி. இவன் கிரைண்டர் தூக்கி புல்லட்டில் போகலாமா, அது என்னவோ தெரியாது அன்பாக்களே. இந்த பையனும் புல்லட்டில் தான் போகிறான்னு நினைக்கிறேன். புல்லட்டை போகல இறக்கி வச்சு போயிடுவான். அது அவனுக்கு தெரியலையா அன்பாக்களே, அப்படித்தானா. அப்போது சிறுசுக்குன்னா அப்போ இந்த ஒரு இரவு உடை இருக்குல்லையா, நைட்டி, அதை போட்டு என்ன செய்வாங்க, அங்கங்கே சுற்றி அலைவாங்க. பார்த்துருக்கல. நான் யதார்த்தமாக சொல்கிறேன், தப்பாக நினைக்கிறேன்னா நான் மனசில் பட்டதை சொல்கிறேன் இல்லையா, நான் அடிப்பாங்க இல்லையா. அது ஒரு சிவப்பு கலர் நைட்டி அவங்க வீட்டிலேருந்து அம்மா எடுத்து கொடுத்துருக்காங்க, புதுக்கோட்டையிலேருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. புதுக்கோட்டையிலேருந்து யாராக இருக்கீங்களா, அது நல்ல வேலை இல்லைன்றவர். புதுக்கோட்டை அந்த அம்மாவுக்கு சிவப்பு கலர் நைட்டி, இந்த ஃபாதர் இடுப்பில் கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, அது மாதிரி கலரில் சிவப்பு கலர் நைட்டி போட்டுட்டு இந்த அம்மா குறுக்கம் முறுக்கம் நலையுது வீட்டில். இந்த மாமியாருக்கு என்ன செய்ய முடியல, பொறுக்க முடியல. நானும் பாளையங்கோட்டிலிருந்து வந்தவ தான், எங்கள் அம்மாவும் அப்பாவும் டீச்சர் தான், நான் ஒன்றும் குறைஞ்சவா இல்லை. இவா இன்னைக்கு வந்துட்டான்னு செவப்பு போட்டுட்டு அங்கே இங்கே என்ன செய்கிறா, அலைகிறா. உள்ள ஈகோ அந்த 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 இது நானே ப்ரெஷர் வந்து மயங்கிடும் உங்களுக்கு. அந்த ஒரு இது தாத்தா வர்றார் வெளியிலேருந்து, தாத்தா வேலைக்கு போயிட்டு வர்றார். வேலைக்கு போயிட்டு வந்தோடனே இந்த பாருங்க இங்கே வாங்க, எனக்கு உடனே திருநெல்வேலியில் போய் பக்கத்தில் எந்த ஊருக்கு ராதாபுரமா உடனே போய் நினைச்சிங்க இதே கலரில் எனக்கு ஒரு நைட்டி வாங்கிட்டு வரணும். நான் அது ஒரு புத்தகத்தை படித்தேன், என் சொந்த கதை இல்லை. இதே கலர் நைட்டி தான் வாங்கிட்டு வரணும் அப்படி சொல்கிறேன்.
ஏடி இந்த வயசில் உனக்கு எதுக்கு பிள்ளை, கட்டையில் போகிற வயசில் உனக்கு எதுக்கு நைட்டி, சும்மா படுப்பேன், வாங்கிட்டு வாங்க, நான் வாங்கிட்டு வாங்க. அந்த அவரும் அதே கலர் நைட்டி வாங்கிட்டு வந்தாச்சு. சதான் வந்தங்களே, இந்த அம்மா மத்தியான உச்சி வெயில்ல ரூமில் இருந்து காய்கறி வெட்டிக்கிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க அன்பார்களே. சிலிண்டர் போடுறவன் இருக்கான் பார்த்தீங்களா, சிலிண்டர் போடுறவன் தான். இந்த வெயிலில் இருந்து வந்து உள்ளே வந்து பார்த்தா என்ன செய்யாது, கொஞ்சம் மங்கலா தெரியும் பார்த்தீங்களா. இந்த பாட்டியை தூக்கி என்ன வச்சுட்டான், காலி சிலிண்டர் தான் இருக்குன்னு நினச்சிட்டு டெம்போவில் வச்சுட்டான். எங்கள் அந்த காலி சிலிண்டரில் இப்போ டெம்போ அங்கே வச்சுட்டான். தூக்கி அலேக்கா தூக்கிட்டு போயிட்டான். தாத்தா வர்றார். இவ காலையிலே நம்ம வந்துட்டு போனோமே சோறு பொங்கி வச்சுருப்பால சாப்பிடுவோமான்ட்டு வீட்டுக்குள்ளே திறக்குன்னா அந்த தேடி பார்க்குறாரு. அடுக்கலையில் பார்க்குறாரு, ஒன்றும் இல்லை காலையில் எப்படில பிரிஜித்தா பார்ப்பாரு. பிரிஜித்தா 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 எங்கடி போன பிரிஜித்தா, இவன் இளவெடுத்தவா எங்கே போய் தோளத்தில் பிரிஜித்தா அப்படிங்கிறாரு. பிரிஜித்தா எங்கே இருக்கா, அங்கே காலி சிலிண்டருக்குள்ள டெம்போவில் உட்காந்துருக்கா அன்பானவர்கள் இல்லையா. சுற்றி பார்த்தா அந்த டெம்போவில் இருந்து அம்மா முக்கிட்டு இருக்கு. அப்போ எவ்வளோ நான் தான் பிரிச்சுதான்னு ஊரங்க தேடிட்டு இருக்க, உனக்கு காதில் விடலையே, உனக்கு என்னை தான் காதில் விட செவிட்டு போய் உள்ள அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தா அந்த அம்மா அங்கே முட்டிக்கிட்டு இருக்கு. ஏடி நான் தான் பிரிச்சுட்டு கத்துறேனே, நீ ஒரு வார்த்தை நான் இங்கே இருக்கேன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ அந்த அம்மா சொல்லுது, அவன் எங்கே சொல்ல விட்டான், வாயில் இந்த புழுக்கு சிலிண்டருக்குள்ள அந்த இது இருக்கும்ல, அவன் எங்கே சொல்ல விட்டான். அந்த இதை தூக்கிய வாயில் என்ன செஞ்சுட்டான், ஆமிக்கிட்டா. என்னால் என்ன செய்ய முடியல, சொல்ல முடியல. சி உனக்கு இது தேவையா, எவளாம் எந்த கலர் நைட்டி என்ன செஞ்சுட்டு போகிறா, போட்டுட்டு போகிறா. அவன் மாமியாராக இருந்தானா மருமகள், உங்களுக்கு என்ன அன்பார்களே. சரி புதுசாக வந்தவங்க அப்படி இப்படி இருக்கத்தான் செய்வாங்க. கொஞ்சம் நாள் போனால் பிள்ளையும் குட்டி வந்துச்சுனாக்கி அதுகளை பார்க்கறதுக்கே இவங்களுக்கு என்ன செய்யாது, நேரம் இருக்காது. ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருவாங்க, பேசாமல் அடங்கிடுவாங்க. அதனால் யாரையும் நீங்கள் திருத்த போகிறோம் பேர் வழின்னு என்ன செய்ய வேண்டாம். மாமியார்மார்கள் ஒருத்தரையும் திருத்த வேண்டாம். நீங்கள் திருத்தவும் என்ன செய்யாது, திருத்தவும் என்ன செய்ய முடியாது அன்பார்களே. ஒருத்தரும் இந்த காலத்தில் என்ன செய்ய முடியாது, திருத்த முடியாது இல்லையா அன்பார்களே இல்லையா. அவர்களை நாம் குணப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் சரிப்படுத்த வேண்டும், அவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய இந்த ஈகோ நோய், இந்த காய்மாகார நோய், இந்த திமிர் நோயை என்ன செய்யணும், குணப்படுத்தணும். குணப்படுத்துவது எப்படி, ஜெபிக்க வேண்டும் இல்லையா அன்பர்களே. இந்த அருமையான மாமியார்களை யார் குணப்படுத்த வேண்டும், அருமையான ரூத்து போல அருமையாக பொறுமையோடு உன் வயதான காலத்தில் உன் கணவர் இறந்தபோதும் அவளோடு கூட இருந்து அவளை நீ பேணி பாதுகாத்தது போல நீங்கள் ஒவ்வொருவரும் என்ன செய்ய வேண்டும். ஒரு குடும்பத்தில் வந்த அருமையான மருமக்கள், அருமையான தெய்வங்கள் போன்றவர்கள், குல விளக்கு, குத்து விளக்கு, எந்த விளக்கோ அந்த விளக்கு இல்லையா அன்பர்களே இல்லையா, அந்த விளக்கு இல்லையா. நீங்கள் எல்லாருமே கன்னிமரியாள் தான். யார், இந்த எல்லா பொம்பளைகள் இருக்க பற்றி எல்லாருமே யார் தான், கன்னிமரியா. கை தட்டுங்க, எல்லா கன்னிமரியாளும் கை தட்டுங்க, நல்ல கை தட்டுங்க. உங்களை தானே சொல்கிறேன், நீங்கள் எல்லாருமே கன்னிமரியாள் தான். அதில் ஒரு அக்கா சொல்லுது, இப்போ வா இவெல்லாம் கன்னிமரியாளா. நான் சைடோட பார்த்தேன். நான் உங்கே தான் அனுப்பின தவிர எனக்கு அங்கே இருக்கிற அந்த நடந்து போகிற வரைக்கும் கடைசி சீரியல் வரைக்கும் எனக்கு தெரியும். ஒரு அக்கா அப்படி இப்படி இடிச்சுக்கிட்டு சொல்லுது, ஓ இவெல்லாம் கன்னிமரியாளாம். யார, மாமியாராக இருக்கலாம், சம்மந்தியாக இருக்கலாம், குழந்தையாக இருக்க, ஓ இவெல்லாம் கன்னிமரியாளாம். நம்மளுக்கு நம்மளே கன்னிமரியாள் ஆகுறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை, நமக்கு பிடிக்கவும் செய்யாது. சாதாரண மக்களே இதான் பொறாமைங்கிறது இல்லையா. ஆமாம் உங்களை அப்போ நம்மெல்லாம் கன்னிமரியாள்னா பின்னால் இருக்கிற அண்ணன்மாரெலாம் அப்பாமாரெலாம் யார், சூசேப்பர். கைத்தட்டுக்கு நல்ல அழகாக நம்முடைய அப்பா ஐயோ உண்மையிலே அவங்க சூசேப்பர் தான். கஷ்டப்பட்டு உழைப்பதும், கஷ்டம் வெளியே தெரியாமல் அதை பொதிந்து கொள்வதும், குடும்பத்திற்காக தியாகம் செய்யக்கூடிய, எல்லாவற்றையும் விட்டு கொடுக்கக்கூடிய அருமையான நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய அப்பா, நம்முடைய தாத்தா எல்லாரும் அருமையான சூசேப்பர்கள். இங்கே இருக்கக்கூடிய அருமையான எல்லா அம்மாமார்களும் யார் தான், அருமையான கன்னிமரியாள் தான். இப்பொழுது வந்திருக்கூடிய இளைய அருமையான மருமக்களும் நீங்கள் என்ன செய்யதான், கன்னிமரியாள் தான். சின்ன சின்ன இந்த ஈகோக்கள், சின்ன சின்ன இந்த காரியங்கள் இருக்கும் பொழுது அவர்களை நாம் என்ன செய்யணும், அன்பார்ந்தவர்களே புரிந்து கொண்டு
அதற்கு ஏற்றாறு போல நாம் என்ன செய்யணும் அன்பார்ந்தவர்களே, என்ன செய்யணும், அவர்களே போனோம் இல்லையா. ஏசா 40வது வயதில் ஆன போது இத்தியனான அந்த மகள் யூதித்தும் எலோனின் மகள் பாஸ்மத்தை மணந்து கொண்டான். இவர்களால் ஈசாக்கும் ரெபேக்காவும் மனக்கசப்படைந்தனர். அந்த மனக்கசப்பை என்ன செய்யக்கூடாது, நாம் நம்முடைய குடும்பத்தில் கொடுக்கக்கூடாது. ரூத் மாதிரி எல்லா விதத்திலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஒரு சந்தோஷத்தை என்ன செய்யணும், கொடுக்கணும் நண்பர்கள். இந்த ஈசாக்கு ரெபேக்கா இருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஈசாக்கு ரெபேக்காவும் ஒரு ரெபேக்கா அம்மாவும் ஒரு கொஞ்சம் குணம் குறைவு தான். இந்த ரெபேக்கா அம்மாவுக்கு கொஞ்சம் குணம் குறைவு தான். எதில் குறைவு? ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது அவன் கபடாய் வந்து அங்கே அப்பா கிட்ட பேசி நடித்து கொண்டு இருக்கும் பொழுது அதை கேட்டுட்டு வந்து மகன்கிட்ட, நீ வந்து காட்டுக்கு போய் வேட்டையாடி என்ன செஞ்சுட்டு வா, சரி மந்தையில் ஆட்டை கொண்டு வா, நான் நல்ல எதையும் நல்லெண்ணெய் போட்டு சமைச்சு வைக்கிறேன், நீ என்ன செஞ்சு கபடாய் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் தான் காரணம்? ரெபேக்கா. நாகர்கோவில் ஏரியாவில் சொல்லுவாங்க கள்ளி. அவா ரெபேக்கா சொல்ல, நம்ம வீட்டில் இந்த யாராவது அம்மாமார்களை இந்த நாகர்கோவிலேருந்து யாராவது இருக்கீங்களா? கன்னியாகுமரி மாவட்டம் இருக்காங்களா? கீதாவோ மாலாவோ இல்லையா? அங்கே கள்ளி அப்படிம்பாங்க. அப்போது பைபிளில் நான் பார்த்த கள்ளி யார் தான்? ரெபேக்கா தான். அப்போ அந்த ரெபேக்காளுக்கு வரக்கூடிய மர்மவளும் யார் தான்? கள்ளி சொல்லுமில்ல, சரியான கல்லுளி மங்கி சொல்லுமில்ல, அது போல இல்லையா மக்களே? ஆமாம், நான் நினச்சேன் ஒருவேளை அவளுக்கு வாய்ச்சது அப்படித்தான் இருப்பது, அவள் இருக்கிற மாதிரி தான் மர்மோடு இருப்பா சொல்ல முடியாது மக்களே. அது போல் அப்படி அல்ல மக்களே. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய வயதான மாமியார் இருந்தால் அவர்களை என்ன செய்யுங்க அன்பார்ந்தவர்களை, அருமையாக பேணி பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அவர்களுக்காக என்ன செய்யுங்கள், ஜெபியுங்கள். அவர்களுடைய உணர்வுகளை வயதான காலத்தில் எப்படி அந்த தாய் தன்னுடைய மகனோடு இளைய மகனோடு இருந்து அந்த பிள்ளைகளுக்காக அந்த 5000 மாதம் என்று வருகிறதே என்று சொல்லி அதற்காகத்தான் அவர்கள் இருக்கிறார்களே தவிர வேறு எதற்காகவும் அல்ல என்று புரிந்து கொள்ளவும். சின்னஞ்சிறுசுகள் அப்படி இப்படி இருப்பார்கள் புதிதாக வயதில், அதுக்கப்புறம் கல்யாணம் போக போக சரியாக போயிடும். அப்படிங்கிறதுல என்ன செய்யணும், சந்தோஷமாக இருக்கட்டும். அன்பார்ந்தவர்களே, பிள்ளைகளை நம்ம கல்யாண வயசுக்கு அப்புறம் பிடிச்சு வைக்கணும்னு என்ன செய்யக்கூடாது, நினைக்கவே. கல்யாணம் முடிஞ்சிட்டுனா, நிச்சயதார்த்தம் ஆயிட்டுனா, உங்கள் பிள்ளை உங்களுக்கு, சத்தமாக சொல்லுங்க, உங்கள் பிள்ளை உங்களுக்கு இல்லை. எழுதி வச்சுக்கோங்க. ஏன் 9ஆம் கிளாஸ் போயிட்டாலே அவன் உங்கள் பிள்ளை இல்லை. உங்கள் சொல்லு கேட்டு அவன் முடி கூட என்ன செய்ய மாட்டான், வெட்ட மாட்டான். மூடி கூட வெட்ட மாட்டான். நீ இப்படி வெட்டிடான்னா அவன் மூடி கூட என்ன செய்ய மாட்டான். உங்கள் பிள்ளை உங்கள் சொல்லு வச்சு கேட்குமா? சரி, ஆம்பளை பையன் தான் பண்ண புட்ட பிள்ளையும் கேட்குங்கிறீங்களே, அவ்வளோ அதை விட மேலே. அவளுக்கு நிறைய கதை வச்சுருக்கேன் நான். வேண்டாம், இது நேரம் போயிடுச்சு அம்மார்களே. அம்மா இந்த பயிரோடையாவது சமாளிக்கலாம், இந்த பொம்பளை பிள்ளைகளை என்ன செய்ய முடியாது, சமாளிக்க முடியல. இப்போ பசங்கள்லாம் கொள்ளான்னா பரவாயில்ல. முந்தி பொண்ணு பார்க்க போகும்போது பொண்ணு பயப்படுவா, இப்போ மாப்பிள்ளை பயப்படுறான். சரிதானா? இப்போ பெண் வீட்டில் தைரியமாக இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு தனி வீடு வேணும். யார் இருக்கக்கூடாது? மாமியார் இருக்கக்கூடாது. ஒத்தைக்கு ஒரு பையனா இருக்கணும். அவன் மொட்டையாக இருந்தாலும் பரவாயில்ல, கட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல. கவர்மெண்ட் காசு என்ன செய்யணும், இருக்கணும். அண்ணன் தம்பி எவனும் இருக்கக்கூடாது, ஒத்தையில் இருக்கணும். அதுவும் கேமரா வேறு வச்சுருக்கானே. நாகர்கோவில் சைடில் ரொம்ப வரதட்சணையும் ஜாஸ்தி, டைவர்ஸும் ஜாஸ்தி, படிப்பும் ரொம்ப படிப்பு. அதனால் ரொம்ப வரதட்சணை, ரொம்ப டைவர்ஸ். சதனா நண்பர்களே, ஒரு பிரயோஜனம் இல்லை. யார் சொல்லி இப்போ என்ன செய்யறதில்ல, கேட்குறதே இல்லை. இனி உலகம் எங்கே போகுதோ எனக்கு ஒன்றுமே தெரியல. இப்படியாக குடும்பம் என்ன செய்து அப்படியே குழம்பி போய் இருக்கிறது. இப்பொழுது யார் எங்கே இருக்கிறாங்கங்கிற அந்த இதில். ஆனால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, யார் எப்படி போனாலும் அன்னையினுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாம்
அப்படி அல்ல. நம்முடைய குடும்பம் சீராக் புத்தகம் 25:1 சொல்வது போல தன்னுடைய அருமையான கணவன் மனைவி சேர்ந்திருக்க வேண்டும். அதன் பிறகு அவர்களுக்கு பிறக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு உறவுகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். குறிப்பாக மாமியார் மருமகள் அவர்கள் சந்தோஷமாக இருந்தாலே ஆம்பளைகளுக்கு நிம்மதி இல்லையா மருமகளே? வீட்டில் வெளியில் வேலைக்கு போயிட்டு வந்த உடனே மருமக என்ன செய்யக்கூடாது? மூஞ்சி தூக்கி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அம்மாவும் வந்த உடனே மருமகளை பற்றி குறை என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. அவள் கோபம் வரும் இல்லையா? கொஞ்சம் பொறுத்து, கொஞ்சம் சாந்தமாக, கொஞ்சம் நிதானமாக பிள்ளைகள்கிட்ட சொல்லக்கூடிய முறையில் சொன்னால் ஓகே. சொல்லி கேட்டால் பரவாயில்ல, கேட்காட்டாலும் வேறு வழி. நிம்மதியாக கஞ்சி குடிக்கணுன்னா மாமியார்களே பேசாமல் பொத்திக்கிட்டு என்ன செய்யுங்க? பயப்படாதீங்க. உங்கள் மருமகளும் உங்கள் பின்னால் வருவா. உங்கள் மருமகளும் உங்கள் பின்னால் வருவா. அவளுக்கும் கொஞ்சம் தான் இருக்குது. நான் சொல்லணும், இந்த தம்பி கேமரா வச்சுருந்தால கொஞ்சம் பயமாக இருக்குது. முற்பகல் செய்யின். அதனால் மாமியார்கள் மட்டும்தான் ஒழுக்கமாக இருக்குன்னா நீங்களும் பின்னால் என்ன செய்வீங்க? முன் ஏர் செல்வது மாதிரி தான் பின் ஏர் என்ன செய்யும்? உங்களுக்கு ரொம்ப காலம் இல்லை வந்து விடியும். அதனால் இன்றைக்கு இருக்கிற மாமியார்களெல்லாம் முன்னாள் மருமக்கள். நீங்களும் உங்கள் குண்டாம்பட்டி வேறெல்லாம் செய்துட்டு தான் இப்போ பெரிய பொசிஷனில் இருக்கிறீங்க. இந்த இப்போ இருக்கிற சின்ன செட்டுகள்லாம் இன்னும் ஒரு 5-10 வருஷத்தில் நீங்கள் மாமியாராக என்ன செய்வீங்க? அதே இதில் தான் என்ன செய்வீங்க? உங்களுக்கு வரக்கூடிய மருமக்கள் இருப்பீங்க. இப்படி செட்டாக என்ன செய்யும்? கொடுமை போயிட்டே இருக்குமே தவிர யாரும் கூடவோ யாரும் குறையவோ இல்லை. எல்லாம் ஒரே குட்டையில் ஊறின மட்டைகள் தான் அன்பாந்தர்களே. இதெல்லாம் போனாலும் அம்மாவுடைய ஆண்டருடைய பிள்ளைகள் நாம நம்முடைய குடும்பத்தில் திருக்குடும்பமாக சூசியப்பர் அன்னை கன்னிமரியாள் என்று குழந்தை இயேசு என்று அற்புதமாக இருந்தது போல இந்த நாளில் அம்மாவுடைய அருமையான பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும் அன்பாந்தர்கள் இல்லையா? ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிக்கணும். இந்த புஸ்தகத்தை நான் கொண்டு வந்தேன். இந்த கேமராக்கார தம்பி சொன்னான், நீங்கள் இது ஏதோ ஒரு ஊரில் காட்டுனீங்களே. எந்த ஊரில் காட்டுறேன்னு எனக்கு தெரியல, எல்லா ஊர்லேயும் தான் காட்டுறேன். உங்கள் மாமியாரை சமாளிப்பது புக்கு தெரியுதா? இந்த உங்கள் மாமியாரை சமாளிப்பது உங்கள் ஃபாதர் கேட்டார் இந்த புத்தகத்தை. அப்போ நான் பிறகு செராக்ஸ் எடுத்து கொடுப்பேன். உங்களுக்கு தேவைன்னா என்ன செஞ்சுக்கலாம்? உங்கள் மாமியாரை சமாளிப்பது எப்படி? உடனே மாமியார் மருமக்கமெல்லாம் சந்தோஷப்படாதீங்க. மாமியாரை சமாளிப்பது தான் போட்டிருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. பாதி புஸ்தகத்தில் உங்கள் மருமகளை சமாளிப்பது எப்படின்னும் போட்டிருக்கு. நம்ம வண்டவாளத்தெல்லாம் ஒருத்தன் தண்டவாளத்தில் ஏற்றிட்டான். நான் தான் இப்போ மைக்கு போட்டு ஏற்றுறேன்னு நினைக்க வேண்டாம். ஆல்ரெடி எல்லாருடைய வண்டவாளத்தையும் அவன் ஏற்றிட்டான். இதில் போட்டிருக்கு அழகான கண்டிஷன். இந்த புத்தகத்தை உங்கள் மாமியார் கண்ணில் படாமல் படிக்கவும், படித்து முடித்த பிறகு உங்கள் மாமியார் கண்ணில் படுமாறு மேசையில் வைக்கவும் போட்டிருக்கு. அப்போ மாமியார் நினைப்பாங்க, ஓஹோ நம்மளை சமாளிக்கிறதுக்கு இவ ஏதோ ஒன்று படிச்சிருக்கான்னு நினைப்பாங்க. சரிதானா? உள்ள பாதிக்கு மேலே உங்கள் மருமகளை சமாளிப்பது எப்படின்னு போட்டு இந்த புத்தகத்தை உங்கள் மருமகளுக்கு தெரியாமல் படிக்கவும், படித்து முடித்து விட்டு உங்கள் மருமகள் கண்ணில் படுமாறு மேசையில் வைக்கவும் போட்டு இதில் அழகாக போட்டு. இந்த புஸ்தகம் குறைவு தான். இப்போ பல வருஷம் ஆனதுனால கிழக்கு பதிப்பகம் தமிழ் சுஜாதா அப்படிங்க எழுதின அந்த அருமையான புத்தகம் அன்பார்களே ரூபாய் எவ்வளோன்னு இதில் போடலை. இப்போ இந்த புத்தகத்துக்கு விலை 5000 ரூபாய். என்கிட்டருந்து வாங்கணும்னா உங்கள் மாமியாரை சமாளிக்கணும்னா 5000 கொடுத்து இதை என்ன செய்யுங்க? வாங்குங்க. வேண்டாம்ல? அப்போது பேசாமல் அன்பாக அக்கறையாக மாமியாரையும் மாமனாரையும் என்ன செய்யுங்க? பார்த்துக்கொள்ளுங்க. சரி அன்பார்களே? ஆமாம், வேற எங்கேயும் இல்லை, நம்மக்கிட்ட தான் இருக்குது. புஸ்தகத்தை படிக்கிறதுனால சமாளிக்க முடியாது. சரிதானா? புத்தகத்தை படிப்பதனால சமாளிக்க முடியாது. நம்ம குணம், நம்ம அன்பு இல்லையா? அந்த அன்பான குடும்பத்தில் அன்பான மாமியார், நம்முடைய கணவர், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய அருமையான உறவுகள், சொந்த பந்தங்கள் சந்தோஷமாக இருப்போம் அன்பார்களே. வாழ போகிறது கொஞ்சம் வருடம் தானே இல்லையா? சந்தோஷமாக இருப்போம், விட்டு கொடுப்போம், மன்னிப்போம், ஏற்றுக்கொள்ளுவோம், எல்லாவற்றையும் அரவணைத்து கொள்ளுவோம். என்ன அழகாக இருக்கும் அந்த வாழ்க்கை அன்பார்களே. அப்படி வாழ வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவருக்கு அது உகந்ததாக இருக்கும் இல்லையா அன்பார்களே? நம்ம மாதாவும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இல்லையா? இந்த வீட்டில்
வீட்டில் நல்ல சந்தோஷமாக இருக்காங்க. விட்டு கொடுத்து அன்பாக மன்னிக்கவும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கத்தான் செய்யும். அப்படியே அனுசரித்து சரி போட்டும் அப்படின்னு நினச்சிக்கணும், விட்டுறணும். அப்படியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டு நினச்சக்கூடாது, ஈகோ பிடிச்சது மாதிரி போக விடாமல் பண்ணிக்கிட்டு நினச்சக்கூடாது, இருக்கக்கூடாது அன்பார்களே. இது என்னுடைய சின்ன அறிவுரை அன்பார்களே. இப்போ நீங்கள் நினைப்பீங்க, என்ன ஃபாதர் நீங்கள் கல்யாணமே முடிக்கலை, இத்தனை அறிவுரை குடும்பத்துக்கு சொல்கிறீங்கன்னா, நாங்கள் எல்லாம் நிறைய குடும்பத்தை என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இல்லையா. ஒரு பையன் சொன்னான், கோடிமுனை அப்படிங்கிற ஊரில் இதே போல் குழந்தைகள் அம்மா அப்பா அந்த குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு சொல்லும்பொழுது அவன் சொன்னான், ஃபாதர் பெரிசா 4 புள்ள பெற்றது மாதிரி நீங்கள் ரொம்ப அறிவுரை சொல்கிறீங்களே, நீங்கள் ஆஃப்டர் ஆல் டிகிரி ஃபாதர் தானே அப்படின்னா. ஆஃப்டர் ஆல் டிகிரி ஃபாதர் தானே, ஃபாதர் மட்டும் போட தான் முடியும், வேறு ஒன்றும் என்ன செய்ய முடியாது, ஃபாதர் முடியாது. ஆக உண்மையான ஃபாதர் மதர் யார் தான், நீங்கள் தான் இல்லையா அன்பர்களே. இந்த குடும்பத்தை திருச்சபையை காப்பாற்றக்கூடியவர்கள் அன்பர்களே. அதை நீங்கள் பொறுப்போடு நடத்துங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்போதும் இருக்கட்டும். இன்னும் ஆண்டவருடைய கிருபையும் மகிமையும் அன்னையின் வழியாக கிடைக்கட்டும் என்று சொல்லி இந்த அருமையான இந்த மாலை ஆராதனை நாம் ஜெபிப்போம். உன் மனைவி திராட்சை கொலை போலவும், உடைய அருமையான பிள்ளைகள் கேது மரம் போலும் ஒலிவ மர கன்று போலவும் உன் மேஜை சுற்றிலும் அமர்ந்து உண்பார்கள் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், வானத்தின் பலகணிகளை திறந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், உன்னை நான் ரெட்டிப்பு ஆசீர்வாதத்திலே மகிழ்வுறச் செய்வேன் என்று சொன்ன அந்த ஆசீர்வாதம், திரு குடும்பத்தை போல அருமையான நம்முடைய தாய் நம்முடைய பங்கில நம்முடைய அருமையான ஒவ்வொரு குடும்பத்தையும் சிறப்பாக பன்னீர் கோத்தரங்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தது போல நம்முடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த வேளையில் நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்ம என்ன செய்யட்டும், ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.